ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். எல்லோருக்குமே கனவுகள் வருது. ஆனா அந்த கனவுகளுக்கு பின்னாடி சொல்லப்படுற விஷயங்கள் என்னன்னு சில பேர் மட்டும்தான் அலசி ஆராய துடிக்கிறாங்க. நிறைய பேர் ஏதோ ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவை நகர்த்தி வச்சுட்டு அடுத்த வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. ஒரு கனவு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை முன்னாடியே சொல்லுமா? ஹாய், நான் உங்க ஆர்ஜே ஜான். நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட். ரேடியோ சிட்டி பாட்காஸ்ட். மர்ம தேசம். வாஷிங்டன் மாநிலத்துல ஒரு இளம் தாய் தன்னுடைய கணவனை அதிர்ச்சியில எழுப்பியிருக்கிறாங்க. காரணம் பயங்கரமான ஒரு கனவு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிறந்த குழந்தையே தனியா ஒரு அறையில வச்சு பாதுகாப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி கூடவே படுக்க வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுடைய குழந்தையோட தொட்டிலுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விளக்கு குழந்தையோட படுக்கையில விழுந்து குழந்தைய நசுக்குவது போல ஒரு கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவுல அலறி அடிச்சு அவங்க துடிச்சப்ப அந்த அறையில இருந்த கடிகாரம் காட்டிய மணியோட நேரம் 4:35. குழந்தைய பாத்துக்க வந்த அந்த பெண்ணும் பக்கத்திலே இருக்கிறாங்க. இந்த நிலைமையில கனவுல இருந்து மீண்ட அந்த பெண் அதிர்ச்சியோட தன்னுடைய கணவனை எழுப்பி அந்த விஷயத்த சொல்றாங்க. பக்கத்து அறையில தூங்கிட்டு இருந்த குழந்தைய போய் அவங்க பார்க்கும் பொழுது குழந்தை அமைதியா தூங்கிட்டு இருக்கு. நேரம் விடியற் காலை 2:30. அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கான நர்ஸும் பக்கத்துல இருக்கிறாங்க. இந்த கணவர் மனைவியினுடைய கனவு கதையை கேட்டு சிரிக்கிறாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா, வா போலாம் தூங்கலான்னு சொல்றப்ப முட்டாள்தனமா யோசிச்சா கூட அந்த மனைவி ஒரு நிமிஷம் இருங்க, என் குழந்தையையும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்த அந்த குழந்தைய தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்து தன்னுடைய அறையில தனக்கு பக்கத்துல படுக்க வச்சிடுறாங்க. வெகு நேரம் ஆகியும் தூக்கம் வரல. இருந்தாலும் குழந்தை தன்னுடைய அரவணைப்புல தூங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கி போயிடுறாங்க. சில மணி நேரங்களுக்கு பின்னாடி பலமான சத்தம் கேக்குது. ஏதோ விழுந்து நொறுங்கின சத்தம். பக்கத்து அறையில இருந்து தான் அந்த சத்தம் கேக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட இந்த தம்பதிகள் ஓடி போய் பார்த்திருக்கிறாங்க. குழந்தையோட தொட்டில் மேல அந்த பெரிய விளக்கு விழுந்து நொறுங்கிட்டு இருந்திருக்கு. பக்கத்துல குழந்தைய பாத்துக்கிறதுக்காக போட்ட அந்த நர்ஸும் வெலவெலத்து போய் நிக்கிறாங்க. பக்கத்துல இருந்த கடிகாரம் நேரத்தை காமிக்குது. விடியற் காலை 4:35. அந்த இளம் தாயோட ஆள் மனசுல இருந்த அந்த ஒரு கனவு நடக்க போற ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிருக்குன்னு இவங்களை பார்த்து சிரிச்ச அந்த கணவனுடைய இப்ப இருக்க நிலைமைய நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அதிர்ச்சியில அவரால் பேசவே முடியல. தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயம் ஏற்பட போகுதுங்கிறத உணர்ந்துகிட்ட அவங்க தன்னுடைய குழந்தையும் காப்பாத்தி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்க போற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே கனவுல தோன்றி இருக்கா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அது மர்மமான ஒரு விஷயம் தானே. நீங்க கேட்டுட்டு இருக்குது ரேடியோ சிட்டியின் மர்ம தேசம் பாட்காஸ்ட். நான் உங்க ஆர்ஜே ஜான்.